சாரா, என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தியா? நான் ஏன்டா எடுக்க போறேன்? கேட்டா நீ ஏன் தர போற? தினமும் பர்ஸ்ல 500 1000 காணாம போயிட்டு இருக்கு. நீ எங்கேயாவது வச்சுட்டு என்ன வந்து கேக்குறியா? போய் அங்க எங்கேயாவது இருக்கு போய் பாரு போ. வீட்டுல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நீயும் எடுக்கா, வேற யார் எடுக்க? போன் அடிக்குது, அதை எடுத்து பேசு போ. இந்த சாரி பாரு இப்படி இருக்கு. என்னதான் அந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்போ எதுக்கு? சாரி வாங்க நீ தானே நல்லா இருக்குன்னு சொன்ன. காசு நான் மரத்தையே கேட்குது, அதெல்லாம் தர முடியாது. குடுப்பியா மாட்டியா? முடியாது. சரி மூஞ்சி அடி வச்சுக்க, அதை போ ஜிபே பண்றேன். தேங்க்யூ. சாரா, நீ நைட் என்ன சாப்பாடு? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். 10,000? எதுக்கு? என்ன சாப்பாடுன்னு கேட்க தெரியுதுல. மளிகை சாமான் வாங்க காசு வேணாமா? அதுக்குன்னு 10,000? வர வர செலவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, கம்மி பண்ணு. சார் செலவு பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் வீண் செலவு பண்ணல. இப்ப காசு கொடுக்க முடியுமா முடியாதா? என்கிட்ட 10,000 ரூபா தான் இல்ல, பர்ஸ்ல வெறும் 8,000 ரூபா தான் இருக்கு. நான் வச்சுக்க. ஜிபேல செலவு பண்ணாதான் காசு தனியா கரைக்குதுன்னு பார்த்தா கையில எடுத்து கொடுத்தாலும் காசு காத்தா போகுது. வாங்க. என்னங்க ஆச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? எங்க என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடி. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? எதுக்கு? கம்பெனி ஏதோ பெரிய லாஸ்ல போயிட்டு இருக்கான். ஒரு 300 பேர் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. சேவிங்ஸ்னு கையில ஒண்ணுமே இல்லடி. சேவிங்ஸ்னு ஏதாச்சும் இருந்தா கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். சரி விடுங்க, என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் நிறைய ஐடியா இருக்கு. ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இனிஷியலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ல. இப்ப கையில சேவிங்ஸ்னா நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல. சரி ஒரு நிமிஷம் இருங்க. தாங்க, இதுல ஒரு 10,000 இருக்கு. பேங்க்ல ஒரு 5 லட்சம் போட்டிருக்கேன். இது போதும்ல? ஓன்டேடி கூட காசு? எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான். என்னோடதா? உங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, உன் புருஷன் கை ஓட்ட கை, கையில சுத்தமா காசே நிக்காதுன்னு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன். அம்மா சொல்லும் போது கூட இந்த சேவிங்ஸோட அருமை சுத்தமா புரியலடி. ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ நானும் சேவ் பண்றேன். நீ பண்ணவே மாட்டேன். சிறுதுளி பெருவெள்ளத்தோட அர்த்தத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்.